கண் இழுத்தேன், மனைவியை காணவில்லை, போலீஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாடி போன வீடியோ போலீஸ் செக்கின் ஒன்று எங்களோட கமால் சகோதரர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. கமால் சகோதரர் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, நான் தான் ஷேர் பண்ணினேன். போலீஸ் வருது, அதில் என்ன அந்த வீடியோடைய பாட்டு சிங்கள பாட்டு, சரியா? சிங்கள பாட்டுன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இங்கே பாருங்க, நலவலா கஸ்ஸலா அப்படின்ற பாட்டு போகுது. அவன் நான் சொன்னேன், பிரதர் இது சிங்கள பாட்டு போட்டிருக்கிறதால நம்ம லங்காக்காரி ஒருத்தியாக தான் இருக்கணும், பார்த்து போட்டு விடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா உடனே அண்ணன் எங்களை தான் இருந்து வாரீங்கன்னு தெரியலடா, வெளிநாட்டில் ஒரு பொம்பளை வந்தால் உடனே அண்ணன் மாறு, என்னதான் வேகம், அண்ணன் தம்பி தங்கச்சி குடும்பம் வந்துடும். அப்போது திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னாரா, நான் தான் அவங்களோட அண்ணன், நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்க, அவங்களோட வீடியோ எடுத்துடுங்க, அப்படியெல்லாம் வீடியோ போடாதீங்க. போலீஸ்காரன் செக்கின் இருக்குது, போலீஸ் செக்கின்ல வீடியோ போட்டிருக்கிறாங்க, போலீஸ் செக்கின் முடிஞ்சு இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம், இன்னைக்கு இந்த இடத்துல செக்கின் அப்படின்னு உள்துறை அமைச்சகத்தால் பதிவு போட்ட பிறகு தான் அந்த வீடியோ எடுத்து நாங்களே இப்போ சோஷியல் மீடியாவில் தாரது. அப்படி இருக்கல இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எடுத்து அதே அந்த செக்கின் கரண்ட் ஸ்டேஷனில் செக்கின் நடந்துகிட்டு இருக்குது பஸ்ஸுக்குள்ளே, அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. போட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டதுக்கு அதுக்கு அண்ணனுக்கு சூடாகி 20 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் இப்படி வீடியோ போடலாம், கப்புறா வீடியோ போடலாம், போலீஸ் செக்கின்ல பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாண்டா. அதை மாதிரி இன்னும் 2-3 மொக்கு மாடுங்க என்ன பண்ணும், திருப்பி இதை பார்த்துட்டு இன்னும் 2-3 போய் அதே மாதிரி வீடியோ போடும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி செக்கின் வரும், இடைக்கிட்ட செக்கின் வரும் பஸ்ஸில். அப்படி இருக்கும்போது இன்னும் இதை பார்த்துட்டு இன்னும் 2-3 என்ன செய்யும், செக்கின் வரும்போது உடனே செல்ஃபி எடுத்து வீடியோவாக போட்டுரும். அது அந்த கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு போலீஸ்காரன் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டு போடுறாங்க அது இது இல்லை, செக்கின் நடக்கிறத உடனே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறீங்க, போலீஸோடைய கடமையை செய்கிறதுக்கு நீங்கள் தடையாக இருந்திருக்கீங்க அப்படின்னு தூக்கி குத்தி அனுப்பி விட்ருவாங்க உள்ள வச்சு, சரியா? அதே போல் ரோட்டில் சண்டை பிடிச்சால், இப்போ அந்த வீடியோ நான் கடைசியில் போடுறேன். ரோட்டில் சண்டை பிடிச்சா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நிறைய பதிவுகளில் நம்மளுடைய செய்திகளில் நாம் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ரோடில் சண்டை பிடிச்சால் 2 பேர் யார் மேலே தவறு இருந்தாலும் சரிதான், இல்லை நீங்கள் கையை வைக்கலை, நீங்கள் அடிக்கவே இல்லை, உங்களை வந்து அவங்க தான் அடின்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்க, அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குது. எனக்கு அடித்தா நானும் அடித்தேன், தற்பாதுகாப்புக்காக அடித்தேன், என்னுடைய பாதுகாப்பை கருதி நான் அடித்தேன் அப்படின்னு கூட அவங்க தான் முதல்ல கை வச்சாலும் அவங்க தான் வந்து அடித்தாங்க, உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் திருப்பி அடித்தேன் அப்படின்ற அந்த கேஸ் வந்து நாட்டில் செல்லும், இலங்கையில். இங்கே செல்லாது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட இருவரையும் உடனடியாக நாடு கடத்துங்கள், உடனே நாட்டுக்கு அனுப்புகிறாங்க, உடனே வச்சாச்சு சீல், மாசலாமா ஃபிங்கர், மறுபடியும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். சில விடயங்கள் நம்மளே நம்ம தலையில் மண்ணாளி போட்டுக்கிட்ட மாதிரி சில விடயங்கள் நம்ம செய்கிற தவறுகள் சோஷியல் மீடியாவில் எது போடணும் எது போடக்கூடாதுன்னு கூட தெரியறதில்ல. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, அதே வீடியோ அவங்க டிக்டாக்ல நல்லா வைரலாகி லைக்கெல்லாம் போட்டு கமெண்ட்லாம் போட்டு நல்லா வைரலாக போயிடுச்சான். அது அவர் தான் பார்த்தார், நான் டிக்டாக்ல அதால் நான் போய் பார்க்கல. அப்போது அதே அந்த வீடியோவை யூடியூப்ல எடுத்து நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே இது தவறு அப்படின்னு சொன்ன பிறந்தோம், அச்சாச்சோ என் வீடியோ எடுத்து போட்டுட்டான், என்னுடைய மானத்தை வாங்கிட்டான், என்னைய கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சூடாகிறது. அதே அந்த டிக்டாக் வந்து பர்சனல் மீடியா, யூடியூப் மட்டும்தான் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் இல்லை, யூடியூப் மட்டும்தான் சோஷியல் மீடியா. அதே யூடியூப் வந்து பர்சனல் மீடியா.
எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் கால கொடுமை கதிரவா. ஓகே மக்களே, சிந்திச்சு செயல்பாடுங்க. எல்லாமே டிக்டாக்ல போடுற வீடியோக்கள் இல்லை, எல்லாமே சோஷியல் மீடியாக்களில் பகிரக்கூடிய வீடியோக்கள் இல்லை. தன்னுடைய மானம், மரியாதை, தன்னுடைய குடும்பத்தில் கௌரவம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்துடைய கௌரவம், அதே மாதிரி நாட்டினுடைய மானம், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதனால சிந்திச்சு செயல்படுங்கோ. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய பழைய வண்டியை, கம்பெனி வண்டியை பாரம் கொடுத்துட்டு புதிய வண்டி எடுக்க வேண்டிய நேரம். சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கடைசியில் அந்த லோயர் பேசுகிற வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. الآن القانون مو القانون الأول بالذات على الأجانب. اليوم اثنين تهاوشوا، بنغالي وأفغاني تهاوشوا، والأفغاني طق البنغلاديش، هذا راح البنغلاديش اشتكى بالمخفر، مسكوه المخفر ودوهم الابعاد اثنيناتهم. احذروا يا الاجانب، سواء مصري سواء سوري سواء سيلاني ولا هندي ولا فلبيني ولا اي يكون، اللي يسوي مشاكل حتى لو مشاجره يسفر على طول. لذلك القانون ما يرحم. البلد تبي امان، انت اجنبي جاي ترزق الله، احترم القانون، وما في داعي للمعضله هذه. واحد يشيل عضلاته على الثاني، واحد هذا ضعيف وهذا قوي، ما في. القوي الله سبحانه وتعالى، والقانون فوق الجميع. فلذلك في مشاجره، في هوشه، لو بالكلام لو بالمدتين يتصفرون اثنيناتكم، المخطي واللي يعني الثاني كلهم يتصفرون. فهذا احلى شيء للامانه. ارتحنا. واليوم كل واحد من الثاني، البنغلاديش والافغاني كلهم رايحين يدورون واسطات، اخوانهم واهلهم واخوانهم صلة قرابتهم، كل واحد رايح له صوب كويتي يدور عليه واسطه، يقول طلعهم من المخفر او طلعهم من الابعاد. اليوم طيارتهم بالليل الساعه 8 بالليل، كل واحد يتوكل على الله يرتاح.